ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். சாரீ ப்ரீ ப்ளீட் பண்ணுறதுக்கு முதல்ல பல்லு ப்ளீட்ஸ் ரெடி பண்ணணும். பல்லு ப்ளீட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, சாரீ அப்படியே உள்டாவாக திருப்பி போட்டு ஒரு ப்ளீட்ஸாக அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ 9 ப்ளீட்ஸ் மெஷர்மெண்ட் பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு இப்போ 9 ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட்ரு ஒரு 5 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அயன் கொடுத்துக்கணும். பார்டரை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 5 இன்ச் மீடியம் சைஸில் எடுக்கிறாங்கன்னா அதை நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி அயன் கொடுத்துட்டு அப்படியே சாரியை சமமாக வச்சு சென்டர் பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு அயன் கொடுத்துக்கணும். அயன் கொடுத்ததுக்கப்புறம் அதில் ரெண்டாக பிரிச்சுட்டு சென்டர் பகுதியை கைட்லைனாக வச்சு ரைட் சைடு அங்கே ஒரு மடித்து ஒரு அயன் கொடுத்துக்கணும். அதுலேருந்து அதை உள்டாக இன்னொரு மடிப்பு மடிக்கணும். அகெயின் அதை இந்த லெஃப்ட் சைடு வச்சுருந்தோம் இல்லையா, அதை சென்டர் கைட்லைனை வச்சு ஒரு மடிப்பு மடித்து அதை ஒரு அயன் பண்ணிவிட்டு அதுலேருந்து அடுத்து இன்னொரு பகுதியும் எடுத்து அயன் பண்ணிக்கணும். அது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா மடித்து நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா. இதேமாரியே ஒரு குட்டி ப்ளீட்ஸாக வர அளவு குட்டி குட்டியாக நமக்கு ப்ளீட்ஸ் கிடைக்கணும் இல்லையா. நமக்கு எத்தனை ப்ளீட்ஸ் வேணுமோ, இப்போ 9 ப்ளீட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் செஞ்ச மாதிரி நல்லா ஒரு சின்னதாக மடித்து அதை ஒரு அயன் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே விரித்து விட்டிங்கன்னா கைட்லைன்லாம் நிற்கும். அப்படி அதை 1 by 1 அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்படி எடுத்திங்கன்னா நல்லா விட்டு அழகாக வரும். அதை எடுத்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கி அழகாக சமமாக வச்சுக்கணும். ஒன்று மேலே ஒன்று கீழே இல்லாமல் எல்லாமே சமமாக அடுக்கி வச்சதுக்கப்புறம் அதை ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணணும். அந்த சேஃப்டி பின் வச்சு அந்த ஓரத்தில் எல்லாத்தையும் வரிசையில் எடுத்தீங்க இல்லையா, அந்த இடத்துல நல்லா பின் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு கிளிக் பண்ணி செக்யூர் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்றா அடுத்து அதை கைட்லைனாக வச்சு அப்படியே எடுத்துக்கிட்டே வர வேண்டியதான். வரிசைலாம் அடுக்கி மேலே கீழே இல்லாமல் எல்லாம் சமமாக ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ளீட்ஸ் மட்டும் தான் மேலே இருக்கும். அதுக்கு கீழே உள்ள எல்லா ப்ளீட்ஸுமே ஒரே சமமாக அடுக்கி வச்சு நல்லா ஒரு அயன் கொடுத்துக்கணும். அதுலேருந்து அயன் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே ஒரு பின் போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து அடுத்து அரேஞ்ச் பண்ணணும். இடத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதையும் மேலே வச்சு சமமாக மேலே கீழே இல்லாமல் அங்கே ஒரு அயன் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஷோல்டரில் பின் போடுறோம் இல்லையா, ஷோல்டர் பின் போடுற இடம், அந்த ஷோல்டர் பின் போடுற இடத்துக்கு வர வரைக்கும் இந்த லென்த் எவ்வளோ நமக்கு தேவைப்படுமோ அந்த லென்த்து வரைக்குமே நம்ம அதே மாதிரியே வரிசெல்லாம் அடுக்கி வச்சு பின் பண்ணி வச்சிடணும். பின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பேக் சைடு பல்லு ப்ளீட் கிடச்சிடும். ஷோல்டர்லேருந்து கால் முட்டி வரைக்கும் உள்ள பகுதியை அயன் பண்ணி முடிச்சுட்டோம். அயன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் பின் போடுற அளவு இருக்குல்ல, அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு ஷோல்டர் அளவுக்கு நல்ல ஒரு பின் போட்டதுக்கப்புறம் அதை நான் கிளிப் வச்சு பின் பண்ணிடுவேன். கிளிப் வச்சு செக்யூர் பண்ணதுக்கப்புறம் செஸ்ட் ப்ளீட் எடுக்க போகிறோம். செஸ்ட் ப்ளீட் எடுக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸாக இருக்காங்க அப்படின்னா 14 to 15 அளவு இன்ச் டேப்பால் அளந்து 2 இன்ச் கேப் வச்சு அரேஞ்ச் பண்ணணும். நல்லா விசிறி மாதிரி வருது இல்லையா, அந்த மாதிரி அடுக்கி வச்சதுக்கப்புறம் அது மேலே நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி அயன் கொடுத்துருங்க. 15 இருக்கா, 15 இருந்துச்சுன்னா கரெக்டாக எந்த அளவு அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதே அளவு வச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா அயன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த பகுதி அதுக்கு அடியில் உள்ள பகுதியை எடுத்து அதேமாதிரி 2 இன்ச்சு கேப்பில் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதையும் அயன் கொடுத்துருங்க. அயன் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸஸாக கீழே உள்ள பகுதியும் எடுத்து நமக்கு தேவையான அளவு அந்த பாடியை சுற்றி வரும் இல்லையா, அந்த அளவு வரைக்கும் நல்லா ஒரு அயன் கொடுத்துருங்க. அயன் கொடுத்ததுக்கப்புறம் பாடி பார்ட்ஸ் சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன அளவு, சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டரில் இப்போ பின் பண்ணியிருக்கோம் இல்லையா பல்லு ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் பல்லு ப்ளீட்ஸ்
அதுலேருந்து நம்ம ஷோல்டர்லேருந்து ஒரு சுற்று பாடியை சுற்றி நம்ம உடம்பை ஒரு சுற்றளவு சுற்றி நம்ம பெல்லி பட்டன் வரைக்கும் ஒரு பின் பண்ணிக்கணும். பெல்லி பட்டன் இல்லைன்னா நீ வரைக்கும் நம்ம முட்டிக்கால் வரைக்கும், இப்போ ஷோல்டர்லேருந்து நம்ம முட்டிக்கால் வரைக்கும் ஒரு உடலை சுற்றி ஒரு சுற்று வந்து முட்டிக்கால் வருது இல்லையா, அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, சாரியோட ஸ்டார்டிங்கு, அதுலேருந்து எப்போதும் நம்ம ஒரு சுற்று உடம்புல ஒரு சுற்று சுற்றுறோம் இல்லையா, அதேமாரி எடுத்துகிட்டு வந்து ஒரு சுற்று கொண்டு வந்து பெல்லி பட்டன்கிட்ட வச்சு இங்கேருந்து கையால் ஒரு சான் இருக்கும்ல அந்த அதை அளவாக வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கணும். இதுதான் சென்டர் ஃபிலிட்ஸ் வைக்கிற மெஷர்மெண்ட் எடுக்கிறது. இப்போ சென்டர் ஃபிலிட்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுதான் அளவு. இந்த சென்டராக உள்ள மிடிலாக இருக்கிற அந்த பகுதியை தான் நம்ம இப்போ சென்டர் ஃபிலிட்ஸ்க்காக அரேஞ்ச் பண்ண போகிறோம். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கையால் ஃப்ளீட்ஸ் எடுத்து அது டேபிள் மேலே வச்சு நல்லா ஒரு பின்னை வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அதையும் ஒரு கிளிப் வச்சு லாக் பண்ணிவிட்டு அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த சென்டர் ஃப்ளீட்ஸ் எடுத்தோம்ல அந்த அடிப்பகுதியும் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக மேலே எப்படி பின் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே சமமாக கொண்டு வந்து கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துடணும். இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சென்டரில் ஒரு ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே வரிசையாக அரேஞ்ச் பண்ணணும். மேலேருந்து அடியில் உள்ள பகுதி வரைக்கும் கொண்டு வரணும். கொண்டு வந்து எல்லாம் சமமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு 3 பின் போட்டுக்கணும். அங்கேயும் பின்னை வச்சு செக்யூர் பண்ணிக்கணும். செக்யூர் பண்ணதுக்கப்புறம் 1 இன்ச் கேப்பில் எல்லா ஃப்ளீட்ஸையும் அடுக்கி வச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அழகாக சென்டரில் கொஞ்சம் ஒப்பிக்கிட்டு இல்லாமல் அழகாக மடிப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ஒன்று மேலே ஒன்று அடிக்கினீங்கன்னா கொஞ்சம் இந்த இடம் மட்டும் நிற்கும். அதனால கொஞ்சம் 1 இன்ச் கேப்பில் வச்சு பின் பண்ணி நல்லா அயன் பண்ணதுக்கப்புறம் சாரி அப்படியே திருப்பி போட்டு அடியில் உள்ள பகுதி இருக்கு இல்லையா, ஃப்ளீட்ஸ் இப்போ சென்டர் ஃப்ளீட்ஸ் எடுத்தோம்ல அதோட அடிப்பகுதி நல்லா அயன் கொடுத்துடணும். அயன் கொடுத்துட்டு அப்படியே சாரி எக்ஸஸாக அந்த அடுத்த பகுதியில் இருக்கிற சாரி மேலே தூக்கி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சாரி எடுத்து உள்டாக நம்ம பக்கம் இழுத்து போட்டு அந்த ஃபோல்டிங்க்காக இப்போ நம்ம திருப்பி அதை மேலே போட்டு அந்த எக்ஸஸாக உள்ளதை திரும்பி மேலே 2 மடிப்பாக மடிக்கிறோம். நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு மடிப்பு அளவு தெரியும் இல்லையா, தேவையான அளவு வரும். எக்ஸஸாக உள்ளதெல்லாம் அந்த அளவுக்கு மடிச்சுட்டு மேலே ஒரு அயன் கொடுத்துக்கிறோம். அது கசங்கின மாதிரி இருந்துச்சுன்னா மேலே ஒரு அயன் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா பல்லு ஃப்ளீட்ஸ் நம்ம ஃப்ரண்ட் சைடு விட்டுருக்கோம் இல்லையா, அது உள்டாவாக இருக்கும். அதை அப்படியே நம்ம ஷோல்டரில் எடுத்து போட்டுக்கிட்டு ஷோல்டரோட லெஃப்ட் சைடில் எடுத்து போட்டபடி எக்ஸஸாக உள்ளதை இதில் மேலே வச்சு அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் சைஸ் கொண்டு வரதுக்காக மேலே எக்ஸஸாக உள்ளதெல்லாம் மடக்கி வச்சதுக்கப்புறமா மடித்து பார்க்கணும். அந்த அடிப்பகுதியை எடுத்து லெஃப்ட்லேருந்து மடிச்சுட்டு வரணும், ரைட்லேருந்து மடிச்சுட்டு வரணும். சென்டரில் மடிச்சுட்டு வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் சரியாக வருதா அப்படின்னு சென்டர்லேருந்து மடிக்கணும். லெஃப்ட்லேருந்து ஒரு மடிப்பு, ரைட் சைட்லேருந்து ஒரு மடிப்பு மடித்ததுக்கப்புறம் சென்டராக வச்சு அப்படியே சாரியை உள்டாவாக திருப்பினீங்கன்னா ஃப்ரண்ட்டு பகுதி இருக்கு இல்லையா, நம்மளுக்கு செஸ்ட் ஃப்ளீட்ஸ் அது மேலே வர மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் அது ஒரு ரோல் பண்ணி அப்படியே அடியில் திருப்பினீங்கன்னா எக்ஸஸாக உள்ளது பின்னாடி வந்துடும். அதை எடுத்து அப்படியே 2 மடிப்பாக மடித்து ஃபோல்டிங் அப்படியே உள்ளே சொருகி விட்டுற வேண்டியதுதான். மடித்து உள்ளே தள்ளினதுக்கப்புறம் பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி. தேங்க்யூ.